கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சிநேகிதனோட ஆலோசனை, நல்ல சிநேகிதனோட ஆலோசனை. அதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு சிநேகிதன் என்று சொன்னால் அவன் நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளவனாக இருக்கிறான். நமக்கு ஒரு சிநேகிதர் இருந்தால் நாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம். அந்த இடத்துல வெறும் பேச்சு, அதிகமான வார்த்தைகள், உரையாடல் இப்படியெல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிற ஆலோசனை. அந்த ஆலோசனை என்பது எதினாலே வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்குது, அன்பினால். இதை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம்தான், நாம் அன்றாடம் பயன்படுத்துறதில்ல, பிரசங்கத்தில் எப்பயாவது கேட்போம், ஆனாலும் இந்த வசனம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நமக்கு சொல்கிறார். அதை மாத்திரம் கவனிச்சோம்னா போதும், இது நமக்கு புதுசுன்னு புரியும். பாருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டம், பொது சட்டம் மாதிரி. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். இப்போ இங்கே தான் ஒரு வித்தியாசம் இருக்குது, விசேஷம் இருக்குது. ஆண்டவர் இயேசு எவ்விதமாக ஒருவரை நேசித்தாரோ அதுபோல நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும், சிநேகிதராக இருக்கணும். சிநேகிதத்துக்குள்ள இருக்கிற அன்பு. ஆண்டவர் எப்படி அன்பாயிருந்தார்? யாரிடம் அன்பாயிருந்தார்? எவ்வளவு அன்பாயிருந்தார்? அவர் அன்பினால் என்ன செய்தார்? தன்னோடு கூட இருந்த தன்னுடைய அப்போஸ்தலர்கள், தந்த சீஷர்கள், இவர்களை ஒரு கட்டத்தில் என்னன்றார்? யோவான் 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் முத்தம் கொடுத்த பிறகு அவர் சொல்கிறாரு சிநேகிதனே அப்படின்றார். வழக்கமாக அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவர் தான் ஃப்ரெண்டு அப்படின்றது. நம்ம நண்பா வாங்க, நண்பரே வாங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தன் இருதயத்தில் தன்னோடு கூட இருந்தவர்களை சிநேகிதம் பாராட்டினார், சிநேகிதராகவே அவர்களை பாராட்டினார். அப்படி தான் அவர் நடந்தார். அந்த மாதிரி காட்டி கொடுத்த யூதாஸ் நிபந்தனை இல்லாமல் அதை நேசித்தார். தன்னை மறுதலித்த பேதுரு நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் நேசித்தார். ஆனால் பேதுருக்கிட்ட தான் ஒரு கட்டத்தில் கேட்குறாரு 3 முறை, நீ என்னை அன்பு கூறுறியாப்பா, நீ உறுதியாக சொல்லு, உனக்கு அந்த உறுதி வேணும், எனக்கு தெரியும். ஆனால் கடைசியாக என்ன சொல்லி முடிச்சார் பேதுரு? நானும் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், எல்லாம் அறிவீர் அப்படின்ட்டார். அப்போ நாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குடும்ப உறவுகளாக தேவனாக நமக்கு கொடுத்த பெற்றார், சகோதர சகோதரிகள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலிருந்து ஒருவர் நம்மிடத்தில் நட்பாக பழகி சிநேகிதனாக வளர்ந்து வாழுகிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையான ஒரு உறவு. அதாவது உறவுக்காரங்களை விட, சொந்தங்களை விட அதிகமாக சிநேகிப்பவர் உண்டு அப்படின்னா அது ஒரு விசேஷம் தானே, கூடுதல் விசேஷம் தானே. இன்றைக்கு நம் நண்பர்கள் யார், நாம் யாருக்கு நண்பராக இருக்கிறோம், இந்த நட்புக்குள்ளே எப்படிப்பட்ட சிநேகிதம் பாராட்டுகிறோம்? அதில் குறிப்பாக ஆண்டவர் நேசித்ததை போல நேசிக்கும் வழக்கம் நமக்கு இருக்கிறதா? 35 சொல்கிறாரு, மேலே சொன்ன வசனத்தின்படி நான் உங்களை அன்பு கூறுவது போல நீங்கள் ஒருவரையொருவர் அதே மாதிரி அன்பு கூர்ந்திருப்பீர்களானால் என்னுடைய சீஷர்கள் என்று அப்போ தான் நானும் அங்கீகரிப்பேன், மற்றவங்களும் பார்ப்பாங்க. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி. நாம் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும் என்ற பொது வாக்கியத்தை மாத்திரம் மனசில் வச்சுருக்கோம். அதை நாம் கை கொள்றதே கிடையாது. ஆனாலும் அது தெரியும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக
யோவான் 15:11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது அல்லது கட்டளையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆண்டவரோட பக்கத்தில் இருந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மிக சரியாக இருப்பார். ஆனால் நாம் அவருக்கு சிநேகிதராக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறோமா இல்லையா? ஜீசஸ் இஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, பாடுறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன கண்டிஷன் சொல்லிடுறாரு, என் கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கை கொள்வீர்களானால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். அவ்வளோதான். இதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த முயற்சி தான் நமக்கு மரணபரியந்தம் இருக்க வேண்டிய ஒரு முயற்சி. அடுத்தது என்ன சொல்கிறாரு? என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒரு சிநேகிதன் தன் சந்தோஷத்தை தருவான், தன்னை பகிர்ந்து கொள்ளுவான். he share himself, he share whatever he has. அவரிடம் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் தன் சிநேகிதனுக்காக பகிர்ந்து கொடுப்பான். பகிர்ந்து கொடுக்காம பிடுங்கி தின்ற மாதிரியான ஒரு பழக்கம் மட்டுமே இருக்குன்னு சொன்னால் அது நட்பு கிடையாது. நல்லா யோசிங்க. உங்கள் நண்பர்கள் யார்? நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும் ஒரு நண்பரா அல்லது அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டே வாழும் ஒரு நண்பரா? ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொன்னால் அவன் நல்ல நண்பனாக இருக்கணும். அந்த நல்ல நண்பனாக இருக்கிறவன் தன்னையும் தன்னுடையதும் பகிர்ந்து கொடுப்பவனாக இருக்கணும். அது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு கொடுக்கிறேன். அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அது 15 இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படியானால் ஒரு சிநேகிதன் தன் இருதயத்தை திறந்து எல்லாவற்றையும் பேசி கலந்து ஆலோசித்து ஒருவருக்கொருவர் எந்த விதமான மறைவும் இல்லாமல் இருவரும் ஒருவரை போல வாழ்வது, அப்படிதான் இந்த உலகம் சொல்லுது. நிச்சயமா நாம் ஒரு நல்ல நண்பன் உள்ளவராக இருக்கணும். நாம் நல்ல நண்பனாக ஒருவருக்கு இருக்கணும். யோசிங்க. இன்றைக்கெல்லாம் ஃப்ரெண்டை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு, இந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்ன்றாங்க இல்லையா, அதில் ஃப்ரெண்டாகி அதில் லாப நோக்கிலேயே அந்த நட்பு இருக்கும். லாபம் இல்லையானால் நின்றுவிடும். லாபம் இருக்கிற வரைக்கும் அந்த நட்பு தொடரும். இன்றைய தலைமுறையோட நட்பு அதோட அடிப்படை இதுதான். பிலிப்பியர் 1:3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 8 இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்த ஜனத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு, நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஃபெலோஷிப், ஒரு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுதா? ஊழியக்காரன் சபையில் இருக்கிற சிலரோடு நல்ல நட்பாக இருப்பார். அவர்கள் நல்ல நண்பர்களாக அவரோடு பழகுவாங்க. அது உண்மையிலே பெரிய பிளெஸ்ஸிங் தான். எனக்கு அது ரொம்ப கடவுள் கொடுத்துருக்கிறார். என் ஊழிய வாழ்க்கையிலே என்னோடு இணைந்திருக்கிற சகோதரர்கள் என்னில் நட்பு பாராட்டுவது, எனக்காக தங்களை கொடுப்பது, தங்களுடையதை கொடுப்பது, பகிர்ந்து கொள்வது, இன்ப துன்பங்களில் உடனிருப்பது, நல்ல ஆலோசனைகளை கொடுப்பது, இந்த ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு மிக அழகாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஐ என்ஜாய் and I am grateful to God for a good friends and friendship. நீதிமொழிகள் 27:17 இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனை மிக நல்ல மனிதனாக உருவாக்குவான். அவனிடத்தில் ஏதாகலும் சரியில்லாத விஷயம் இருக்குமானால் அதை உடனே சொல்லி அவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று அவனை சீர்படுத்துகிறதில் அவன் ரொம்ப கவனமாக இருப்பான். தவறுகளை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, மனம் புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, தன்னுடைய லாபம் நின்றுடக்கூடாது அப்படின்னு நினச்சி இருக்கிற நட்பு இருக்கு இல்லையா, அது நட்பே கிடையாது.
அது ஒரு வியாபாரம். ஆனால் இந்த இடத்துல இரும்பு தேய்த்து அதை ஷார்ப்பாக எப்படி கூர்மையாக்குவதோ அதுபோல் ஒருவன் தன் சிநேகிதனை ஆக்குவானாம், உருவாக்குவானாம். நாம் அப்படி இருக்கிறோமா? நமக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களா? நான் தவறு செய்கிறேன், நீயும் தவறு செய்கிற, 2 பேரும் அந்த தவறுகளிலே ஒத்து இருக்கலாம். நீ என்ன காப்பாற்ற, நான் உன்னை காப்பாற்றுறேன், இப்படி இருக்கா உங்கள் நட்பு? 19ஆம் வசனம், தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனிதரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். ஒரு நண்பனைப் போலவே தான் மாறிவிடுவது, தன்னை போலவே தன் நண்பன் மாறிவிடுவது எப்பவுமே நடக்கும் தான். எந்த மனிதரோடு இசைந்து நாம் தினந்தோறும் வாழுகிறோமோ அவர்களைப் போல நாம், நம்மை போல அவர்கள் பல விஷயங்களிலே மாற்றம் அடைவார்கள். அது ரொம்ப இயற்கையான விஷயந்தான். நாம் நட்புக்குள்ளே அன்பினால் இணைக்கப்பட்டவர்களானால் இசைந்து செல்லும் பொழுது நாம் ஒருவரிலிருந்து சில பாகங்களை பகிர்ந்து கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்படி ஒரு நல்ல ஆழமான நட்பு இருக்க வேண்டும். 10ஆம் வசனம், இதே 27ஆம் அதிகாரம், உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டுக்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. இங்கே சொல்லப்பட்ட இந்த அயலான் யார் தெரியுங்களா? அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்போ உன் தகப்பனோட சிநேகிதனை விட்டுறாத. ஏன்னா ஒரு தகப்பன் தனக்கு ஒரு சிநேகிதரை வச்சிருந்தாருன்னு சொன்னால் அந்த சிநேகிதன் தன் குடும்பத்துக்கு பிரயோஜனமான ஒருவராக நிச்சயமாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு நல்ல சிநேகிதனை தன் குடும்பத்துக்கு சொத்தாக கூட வச்சுட்டு போகிறார். இப்போது ஒரு சம்பாதிக்கிறாங்க, பணம் சேர்த்து வைக்கிறாங்க, சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு தகப்பன் தன்னோட சிநேகிதனை தன் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக கொடுக்கிறான். அவர் ஒரு நல்ல ஆலோசகராக, போஷகராக, ஆபத்தில் வந்து நின்று உதவி செய்பவராக இருப்பார். அந்த ஒரு ஞானத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சிநேகிதன் நல்ல ஆலோசனை சொல்பவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தவறான சிநேகிதர்கள் நமக்கு தவறான ஆலோசனை சொல்லிவிடுவாங்க. தவறானவர்கள் சிநேகிதராக இருக்கலாம், அப்படி தான் இருக்கும். பல நேரங்களில் அவங்க தவறான ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10 முதல், என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்ற இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலை உயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களுடைய பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். யார் இவங்க? ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிகள். அவர்களே பங்காளிகள். எதில் பங்காளிகள்? தீமையிலே பங்காளிகள், தவறானதை சம்பாதிக்கிறதிலே பங்காளிகள். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கு உங்கள் ஃப்ரெண்டு யார்? பாவத்தின் பங்காளியா? உங்கள் தவறில் பங்காளியா? உங்கள் தவறுக்கு துணை போகிறவனா? உங்கள் தவறிலே உங்களை காப்பாற்றி அந்த தவறு தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கிறவனா? அப்படி இருந்தால் 2 பேருமே அழிஞ்சிடுவோம். 2 பேருமே வேதனையும் அவமானத்துக்குள்ளே போயிடுவோம். அது ஆணோ பெண்ணோ, சகோதரனே சகோதரியே, வாலிப மகனே வாலிப பிள்ளையே, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்றதை யோசிங்க. உலகம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப காலமாகவே. உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அப்போது அப்படி ஒரு கருத்து இல்லைன்னா எப்படி ஒரு ஆளால் அப்படி சொல்ல முடியும்? இந்த உலகம் அதை பல நூற்றாண்டுகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒரு நட்பு முக்கியம், ஒரு நண்பன் முக்கியம். ஒரு சிநேகிதன் இன்னொரு சிநேகிதனை எப்படி திருத்துவான், மாற்றுவான், கெடுப்பான்றதும் இருக்குது உலகத்தில். அப்போ ஒரு நல்ல சிநேகிதனாக நாம் இருக்கணும். எப்படி இருக்கலாம்? ஆண்டவர் சொன்னார்ல, ஞாபகம் வச்சுக்கணும், நான் உங்களை நேசிப்பது போல நீங்கள் ஒருவரையொருவர் நேசியுங்கள். அப்போ நீங்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த அன்பில் என்ன மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா என் சீஷராக இருப்பீங்க. என் சீஷராக நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களை சீஷர்னு சொல்லவே மாட்டேன், சிநேகிதர்னு சொல்லுவேன். சரி, அதுக்கு நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டாரே ஏற்கனவே. அப்போ நாம் நல்ல நண்பர்களை வச்சுருக்கணும், நல்ல நட்பு பாராட்டணும், நாம் ஒரு நல்ல நண்பனாக இருக்கணும். இதில் மிஸ் பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அது எப்படின்னா ஒரு பொக்கிஷத்தில் இழந்த மாதிரி.
உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்துக்கள் என்று சொன்னால் அதிலே பணம் பொருள் மாத்திரமல்ல, அதை கூட நீங்களே அழிச்சிடலாம் அல்லது உங்கள் பிள்ளைங்க அழிச்சிருவாங்க. ஆனால் அந்த சிநேகிதன் என்பவன் தொடருவான், அந்த குடும்பம் தொடரும். அது பலமாக, ஆபத்தில் துணையாக, ஆறுதலாக, உதவியாக இருப்பாங்க. சிந்திங்களேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான உடைய ஞானோலோசனைகள் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. நாங்கள் கவனிக்காத, தவறவிட்ட, பெரிதாய் நினைக்காத சில விஷயங்களை எங்களுக்கு நீர் கிட்ட மிக தெளிவாக காட்டுகிறீர். அதுபோல் இன்றைக்கு நட்பு பற்றி காட்டிய இந்த சத்தியத்துக்காக, இந்த ஞானத்துக்காக மகு ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து புரிந்து நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல சிநேகிதர்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் நல்ல சிநேகிதர்களாக மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதில் எங்களையும் நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.